ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ கிராஃப்ட் திங்ஸ்லாம் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏன் திடீர்னு இப்போ வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்க கிராஃப்ட் திங்ஸ்லாம் வாங்க போகிறோன்னு சொன்னாங்க. அதனால் நம்மளும் அவங்க கூட போயிட்டு 2 பேரும் சேர்த்து மொத்தமாக வாங்கிட்டு வந்திருக்கிறோம். வீட்டில் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டோம். இப்போ அதெல்லாம் நாங்கள் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தோன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போன கடை ஹோல்சேல் கடை. அங்கே மொத்தமாக தான் வாங்கினா கம்மி பண்ணி தருவேன்ட்டு சொன்னாங்க. அதாவது ஹோல்சேல் கடைனா எப்படின்னா 12 பீஸு இல்லை 24 பீஸு இல்லை 6 பீஸு 3 பீஸு அப்படி தான் வாங்கணும்னு சொன்னாங்க. அந்த கடையில் தான் வாங்கணும். இப்போ இந்த பலவு பார்த்திங்கன்னா நமக்கு பேக்ரவுண்டுக்கு யூஸ் ஆகும். அதனால் இந்த பலவு வாங்கிட்டு வந்தோம். இந்த பலவு ஒன்று 180 ரூபான்னு சொன்னாங்க. மேலே ஒரு பூ டிசைன்லேயும் அடியில் ஒயிட் கலர்லேயும் இருக்கும். நம்ம எப்பவுமே சார்ட்டு இல்லை துணியை வச்சு யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அழுக்காயிடும். அதுவும் இல்லாமல் சார்ட்டில் பெயிண்ட்லாம் ஊற்றிடுச்சுன்னா நம்ம வேறு சார்ட்டு வாங்க வேண்டியதாக இருக்கும். சீக்கிரமாக அழுக்காயிடும். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ணும்போது தண்ணி தொட்டு தொடச்சா போயிடுது. அப்புறம் நம்ம மேலே பூ டிசைன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அடியில் ஒயிட் கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட விலை பார்த்திங்கன்னா 180 ரூபா. நீங்கள் கூட இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பூ டிசைனில் இருந்துச்சு. நமக்கு பூ டிசைன் அதுபோல் தேவைப்படாது. ஒயிட் கலர் தான் நமக்கு தேவைப்படும். அதனால் ஒயிட் கலர் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். ஏன்னா ஒயிட் கலரில் வீடியோ எடுக்கும்போது நல்லா பளிச்சுன்னு நம்மளுடைய திங்ஸ்லாம் செய்யும்போது நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக ஒயிட் கலர் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இது என்ன ஊரில் வாங்கணுன்னா பாரிஸ்னு ஊரில் தான் வாங்கணும். இங்கே சென்னையில் இருக்குது, அந்த பாரிஸ் தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபோம் ஷீட் வாங்கியிருக்கோம். கில்டர் ஃபோம் ஷீட் வாங்கியிருக்கோம். அது ஒன்று எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 65 ரூபா. அங்கே மொத்தமாக வாங்கணும் அப்படி சொன்னாங்க. நாங்கள் 3 வாங்கினோம். நான் 1 வாங்கினேன், அவங்க 2 வாங்கினாங்க. இதே மாதிரி 3 3 இல்லை 6 6 12 12 வாங்கி நம்ம பிரிச்சுக்கிட்டோம். ஏன்னா அவங்களுக்கும் தேவைப்படும், நமக்கும் தேவைப்படும். நம்ம ஆல்ரெடி எல்லா பொருளும் வச்சுருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பொருள் தான் வாங்கியிருக்கோம். அவங்க புதுசாக ஆரம்பிக்கிறதுனால நிறையா பொருள் அவங்க வாங்கியிருக்காங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளைன் ஃபோம் ஷீட் வாங்கியிருக்கோம். இந்த ப்ளைன் ஃபோம் ஷீட்டோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 55 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 கலர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கலர் பேப்பர் வாங்கியிருக்கோம். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 ரூபா. அங்கே எல்லா கலர்லேயும் ஃபோம் ஷீட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தனித்தனியாகவும் இருந்துச்சு. கலர் பேப்பரும் எல்லா கலர்லையும் இருந்துச்சு. தனித்தனியாக நமக்கு வேணும்னா அந்த மாதிரியும் இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கலர் பேப்பர். இந்த கலர் பேப்பருடைய விலை பார்த்திங்கன்னா 80 ரூபா. இது 10 கலர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கலர் பேப்பர் தான். இதில் நம்ம ஏற்கனவே வாங்கினதை விட இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா இதில் கலர் கலராக இருக்குது. நம்ம முன்னாடி வாங்கும்போது கருப்பு கலர் ப்ளூ கலர்லாம் இல்லை, ஆனால் இப்போ இருக்குது. அதுக்கப்புறம் க்ரீப் பேப்பர் வாங்கியிருக்கோம். இது 12 பேப்பர் 45 ரூபான்னு சொன்னாங்க. நம்ம 3 கட்டு வாங்கியிருக்கோம். 12 12 12 3 கட்டு வாங்கியிருக்கோம். ப்ளூ கலர், ரெட் கலர், க்ரீன் கலர் வாங்கியிருக்கோம். இது 12 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45 ரூபா. இது நிறைய ஃப்ளவர்லாம் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். க்ரீன் கலர் நம்ம இலலாம் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம தண்டு மாதிரி ஏதாவது சுற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கெலாம் யூஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த க்ரீப் பேப்பர் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருக்கோன்ட்டு பார்த்தீங்கன்னா தர்மாக்கோல் பீட்ஸ் வாங்கியிருக்கோம். கலர் கலராக இருக்கிறது 12 கலர் 12 30 ரூபான்னு சொன்னாங்க. ஒயிட் கலர் 12 ஒரு கவர் 30 ரூபான்னு சொன்னாங்க. நம்ம கலர் கலராக இருக்கிறது 30 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. 12 நம்ம எடுத்தாச்சு. இன்னொரு கவர் அவங்க தனியாக வாங்கிட்டாங்க. தர்மாக்கோல் பீட்ஸ் ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கவர் தான் இருந்துச்சு. அது 30 ரூபான்னு சொன்னாங்க. நம்ம 6 எடுத்துக்கிட்டோம். அவங்களுக்கு 6 கொடுத்தாச்சு. அவ்வளோதான். தர்மாக்கோல் பீட்ஸ் வாங்கியாச்சு ஒயிட் கலரு. ரொம்ப அங்கே கிடைக்கவே இல்லை, தேடி தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டோம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம். ஜூஸ்லாம் குடிப்போம்ல, அந்த ஸ்ட்ரா தான் வாங்கியிருக்கோம். பிளாஸ்டிக்லேயும் வாங்கியிருக்கோம், பேப்பர்லேயும் வாங்கியிருக்கோம். பிளாஸ்டிக் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 55 ரூபா. பேப்பர் 50 ரூபா.
நிறையா தான் வந்து இருந்துச்சு. நம்ம வந்து பாதி பாதியாக வந்து எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நிறையா வந்து தேவைப்படாதுல்ல, அதனால் ஓரளவுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு பீஸ் மட்டும் தான் வாங்கினோம். ஆனால் வந்து ஒரு பீஸ் வாங்கிறதுனால விலை வந்து அதிகம்தான். ஒரு பீஸ் வந்து அது ஹோல்சேல் கடையில் தரமாட்டாங்களே, அதனால் ஒரு பீஸ் வந்து விலை அதிகமாக தான் சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அலுமினிய பாயில் வந்து வாங்கியிருக்கோம். ரொம்ப பெருசுலாம் இல்லை, சின்ன சைஸ் தான். 55 ரூபாவில் உள்ளது. இதில் வந்து எவ்வளோ ஷீட் இருக்குதுன்னு நான் இன்னும் பார்க்கல. கொஞ்சம் ஷீட் தான் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்னது தானே, அதனால் வந்து கொஞ்சம் தான் வந்து இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஐஸ் குச்சி வந்து வாங்கியிருக்கோம். இந்த ஃபுல் பண்டல் வந்து 70 ரூபா தான். எவ்வளோ குச்சி இருக்குது பாருங்கள், நிறைய குச்சி வந்து இருக்குது. நமக்கு வந்து ஐஸ் குச்சி நிறைய வந்து தேவைப்படும், அதனால் வந்து ஐஸ் குச்சி வந்து ஒரு பண்டல் வந்து வாங்கியாச்சு. இது வந்து 70 ரூபா. அடுத்தது வந்து கிளாஸ் பெயிண்ட் வந்து வாங்கியிருக்கோம். ஃபெவிக்ரில் கம்பெனியோடைய இதுதான் வந்து வாங்கியிருக்கோம். இதோட விலை வந்து 110 ரூபா. 10 கலர் வந்து வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு அவுட்லைனர் வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எல்லா கலரும் வந்து இருக்குது. இதில் வந்து 6 கலர் இருக்கிறது கூட இருக்குது. நமக்கு வந்து எல்லா கலரும் இருந்தால் தான் வந்து நமக்கு டக்குன்னு எந்த கலர் வந்து தேவைப்படுமோ அந்த கலர் வந்து எடுத்து செய்யலாம். அதனால் வந்து நம்ம 10 கலர் உள்ளதே வந்து வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு அவுட்லைனர் வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. கடையில் கூட அது காலி ஆகிடுச்சுன்னா தனியாக வாங்கிக்கலாம். அது வந்து ஃபேன்சி ஸ்டோரில் வந்து 20 ரூபா தான் விற்பாங்க, அதிலே வர விலை போட்டிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா அக்ராலிக் கலர் பெயிண்ட் வந்து ஃபெவிக்ரில் கம்பெனியில் வந்து வாங்கியிருக்கோம். அதோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா. ஒரு பாட்டில் வந்து 15 ml வந்து இருக்குது. இதில் வந்து எல்லா கலரும் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து என்னென்ன கலர்லாம் கொண்டு மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு ஷீட்லாம் வர கொடுத்துருக்காங்க. நமக்கு சப்போஸ் வந்து இந்த கலர் இல்லைன்னா அந்த கலர் தேவைப்படும் அப்படிலாம் இருக்கும்ல, அப்போ வந்து இதை பார்த்து நம்ம கலந்துக்கலாம். ரெட் கலர், ஆரஞ்சு கலர், அப்புறம் பார்த்திங்கன்னா பிங்க் கலர், அப்புறம் க்ரீன் கலர், ஆரஞ்சு கலர் மாற்றி சொல்கிறேன், அப்புறம் பிளாக் கலர், ப்ளூ கலர், ரெட் கலர், ஒயிட் கலர், லைட் க்ரீன், அப்புறம் எல்லோ, மொத்தம் 10 கலர் வந்து இருக்குது. சப்போஸ் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கலர் தேவைப்படுச்சுன்னா நம்ம வந்து அந்த பேப்பரை பார்த்து வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து எடுத்து வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா மெட்டாலிக் கலர் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து 10 ml உள்ளது, 100 ரூபா. 4 டப்பா வந்து 100 ரூபான்னு சொன்னாங்க. சின்ன சின்ன டப்பா தான், 4 வந்து இருக்குது. கேமல் கம்பெனியில் வாங்கியிருக்கிறோம். இதுவுமே வந்து நல்லாயிருக்கு. காப்பர் கலர், கோல்டு கலர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்வர் கலர், அப்புறம் பித்தளை கலர்னு சொல்லுவாங்களே, பித்தளை இருக்கிற மாதிரி ஒரு கலர், அது எனக்கு சரியாக தெரியல, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது பித்தளை மாதிரி தெரிஞ்சுது. அடுத்தது டிஷ்யூ பேப்பர் பார்த்திங்கன்னா 50 ரூபா. ஒரு பாக்கெட் தான் வந்து வாங்கியிருக்கோம். அவங்க ஒன்று வாங்கினாங்க, நம்ம ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் கில்டர் ஷீட்டு, இந்த ஷீட்டு பார்த்திங்கன்னா 90 ரூபா. இந்த பொடியாக இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த கில்டர் தான் வந்து 90 ரூபான்ட்டு சொன்னாங்க. ஏன்னா வந்து 2 வாங்கினோம், அதனால் வந்து 90 ரூபா. அவங்க வந்து 6, 12 வாங்கணும்னு சொன்னாங்க. நமக்கு அவ்வளோ தேவைப்படாது, அதனால் 2 தான் வாங்கியிருக்கோம். நம்ம ஒன்று அவங்க ஒன்று. அடுத்தது பலூன் பாக்கெட் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து 50 ரூபா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஊசி வந்து நிறையா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஷாலில் கூட வந்து போட்டுக்கலாம், நமக்கு வந்து தேவைப்படும். இது வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 20 ரூபா. 20 ரூபான்னு சொன்னாங்க, நம்ம வாங்கியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ட்ரீம் கேச்சர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸு, இது வந்து 35 ரூபான்னு சொன்னாங்க. நீட்டாக இருக்குது பாருங்கள். இன்னும் சின்ன சைஸ்லாம் வந்து இல்லை, பெருசு தான் வந்து இருந்துச்சு, அதனால் வந்து பெருசு வாங்கியாச்சு. இதில் வச்சு நம்ம ஒரு வால் ஹேங்கிங் கண்டிப்பாக வந்து செய்யலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பேப்பர் கம்பல் இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து வாங்கியிருக்கோம். அது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 34 ரூபா. இது வந்து பெருசும் இல்லை சின்னதும் இல்லை, கொஞ்சம் நடு சைஸில் இருக்கும்ல அந்த சைஸ் தான். அடுத்தது வந்து இது வந்து பெயிண்ட்டு வாட்ரு பெயிண்ட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த வாட்ரு பெயிண்ட்டு தான். அது கூட ஒரு ப்ரஷ் வர கொடுத்துருக்காங்க. இந்த வாட்ரு பெயிண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபா. அதில் 20 ரூபான்னு போட்டுருக்கு நினைக்காதீங்க, நம்ம எத்தனை பொருள் வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு நம்பர் எழுதி சொன்னோம், அந்த நம்பர் தான் அது வந்து 25 ரூபான்ட்டு சொன்னாங்க. சரி, நம்ம எதுக்கும் யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா க்ளூகன்.
நம்ம எப்பப்போலாம் கடைக்கு போகிறோமோ அப்பப்போலாம் க்ளூகன் தான் வாங்கிட்டு வரோம். ஏன்னா வந்து இங்கே விலை அதிகமாக இருக்கிறதுனால அங்கே வந்து கம்மியாக இருக்கும், அதனால் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். பெருசு வந்து 15 வாங்கினோம், 90 ரூபான்ட்டு சொன்னாங்க. அப்புறம் வந்து சின்ன சைஸ் வந்து 25 வாங்கியிருக்கோம், 88 ரூபான்ட்டு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், மொத்தம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து பிரித்தாச்சு 2 பேரும். அவங்களுக்கு கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் வந்து பிரித்து வந்து எடுத்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பேம்போ ஸ்டிக்லேயே வந்து சின்னது சைஸு பெரிய சைஸு அதெல்லாம் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 24 ரூபா. இந்த பேம்போ ஸ்டிக் வந்து 24 ரூபா. நமக்கு வந்து நிறையா குச்சிலாம் வந்து தேவைப்படும், அதனால் 24 ரூபா கொடுத்து ஒன்று தான் வந்து வாங்கியிருக்கோம். 6 12 வாங்கினா 12 ரூபான்னு சொன்னாங்க. நமக்கு அவ்வளோ குச்சி தேவைப்படாது, அதனால் வந்து ஒரு பாக்கெட்டே வந்து வாங்கியாச்சு 24 ரூபா. அதுக்கப்புறம் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து 60 ரூபா தான். இது வந்து கொஞ்சம் பெருசு ஒன்று சின்னது அப்படி வந்து இருக்குது. இதை விட பெருசாக ஒன்று வாங்கினோம். இது வந்து எவ்வளோ பார்த்திங்கன்னா 75 ரூபா. இது வந்து ரொம்ப பெருசு, இதை விட ரொம்ப பெருசு. நமக்கு வந்து நிறையா வந்து தேவைப்படும், அடிக்கடிக்கு நம்ம இதை தான் வச்சு நிறைய கிராஃப்ட்லாம் வந்து செஞ்சிட்ருக்குறோம். ரொம்ப பெருசு. இப்போ வந்து 4 வந்து வாங்கியாச்சு, பெருசு சின்னது அதை விட சின்னது. அடுத்தது பார்த்திங்கன்னா பட்ஸு வந்து வாங்கியிருக்கோம். பட்ஸ் வந்து 12 வந்து வாங்கினோம், நமக்கு வந்து 3 மட்டும் போதுன்ட்டு எடுத்தாச்சு, அவங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு மீதியை. அடுத்தது பார்த்திங்கன்னா டபுள் சைட் டேப் வந்து 54 ரூபா. ஒரு பாக்ஸ் வந்து 54 ரூபா. அதில் வந்து 12 வந்து இருக்கும், நம்ம 6 வந்து எடுத்துக்கிட்டோம், மீதி 6 வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து இந்த டேப்பு பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 60 ரூபா. 1 வந்து 20 ரூபா, 3 வந்து 60 ரூபா. அடுத்தது பார்த்திங்கன்னா மெலிசு டபுள் சைட் டேப் பார்த்திங்கன்னா 55 ரூபா. 1 எவ்வளோன்னு தெரியல, 6 வந்து 55 ரூபான்ட்டு சொன்னாங்க. இது நமக்கு வந்து நிறைய தேவைப்படும், அதனால் வந்து சரி வாங்கியாச்சு. அடுத்தது வந்து நம்ம என்ன வாங்கியிருக்கோம் பார்த்திங்கன்னா கட்ரு வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து 35 ரூபான்ட்டு சொன்னாங்க. இது வந்து நமக்கு நிறையா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நம்ம வந்து இந்தமாதிரி பெருசாக வாங்கிட்டா நல்லா நமக்கு அடிக்கடிக்கு நம்ம கார்ட்போர்ட்லாம் கட் பண்ணுறதுனால நல்லாயிருக்கும். ஏற்கனவே உள்ள கத்தி வந்து சின்னதாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் பெரிய கத்தியாக இருந்தால் நல்லா வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த கத்தி பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அண்ணன் வந்து இந்த மாதிரி கத்தி தான் வேணும் அப்படி சொன்னாங்க. அவங்க தான் வந்து இந்த கத்தி வேணும் அப்படி சொல்லி வாங்கியிருக்கிறாங்க. எனக்கு இந்த கத்தியை பார்த்தாலே பயமாக இருக்குது, ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. கொஞ்சம் வெட்டினாலே வந்து நல்லா வெட்டுது கார்ட்போர்ட்லாம், கையில் எங்கன்னா அறுத்துக்குமான்ட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டிக் நோட்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். 6 வாங்கினோம், 3 நான் எடுத்துக்கிட்டேன், 3 அவங்க எடுத்துக்கிட்டாங்க. எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 132 ரூபான்னு சொன்னாங்க ஸ்டிக் நோட்ஸ் வந்து. அடுத்து ஸ்டோன்லாம் வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து 20 ரூபா தான். எல்லா கலர் ஸ்டோனும் வந்து 20 ரூபா. ஆனால் கோல்டு கலரில் இந்த பீட்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 35 ரூபான்னு சொன்னாங்க. ஏன்னா கோல்டு கலரில் வந்து இருக்கிறது எல்லாமே வந்து விலை அதிகமாக 35 ரூபாவாம். இந்த கத்திரிக்கோல் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா. அப்புறம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபான்னு சொன்னாங்க. ஏன்னா டிசைன்லாம் வந்து நீட்டாக இருக்கிறதுனால அந்த பூ டிசைன் 25 ரூபா. இந்த கத்திரிக்கோல் வந்து 30 ரூபா. சின்ன கத்திரிக்கோல் நம்ம சின்ன கட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த ஸ்டோன் ஆல்ரெடி ஏற்கனவே உள்ளது தான், கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். இந்த பஞ்சிங் மிஷின் வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 30 ரூபா. இதை மாதிரி 2 வந்து வாங்கியிருக்கோம். ஒன்று பட்டர்ஃப்ளை வாங்கியிருக்கோம், ஒன்று ஸ்டார் வந்து வாங்கியிருக்கோம். அந்த ஸ்டார் வந்து இங்கே மூட்டைக்கு அடியில் கிடக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபெஃபிஸ்டிக் வந்து 25 ரூபாவா இல்லை 20 ரூபான்னு தெரியல. அதுக்கப்புறம் ஃபெஃபிகால் வந்து 6 வாங்கினோம், 20 ரூபாவில் வந்து 6 வாங்கினோம். நமக்கு 3, அவங்களுக்கு வந்து 3 வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்துக்கப்புறம் இந்த கத்திரிக்கோல் பார்த்திங்கன்னா டிசைனாக வெட்டும் பார்த்திங்களா, அந்த கத்திரிக்கோல் தான். ஒன்று வந்து 35 ரூபான்னு சொன்னாங்க. நம்ம வந்து 3 வந்து வாங்கியிருக்கோம், அவங்களுக்கு 2, நமக்கு வந்து 1 வாங்கியிருக்கோம். நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன் வெட்டுறது வந்து வாங்கியிருக்கோம், அவங்க வந்து வேறு மாதிரி வந்து வாங்கியிருக்காங்க. அவங்களோட சேனல் பேர் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா எஸ்கே கிராஃப்ட் தமிழ். இது வரைக்கும் பார்க்கலன்னா போய் பாருங்கள். ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்க பொருளை வச்சே கிராஃப்ட்லாம் வந்து செய்வாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சாட்டன் ரிப்பன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து வாங்கியிருக்கோம். நம்ம நிறைய சின்ன சைஸ் வச்சுருக்கோம், இப்போ வந்து பெரிய சைஸ் ஒன்று வாங்கியிருக்கோம் பிங்க் கலரில். அது வந்து 25 ரூபா. அடுத்தது டீ கப் வந்து வாங்கியிருக்கோம் சின்ன சைஸு. ஒரு ரோல் வந்து 50 ரூபான்னு சொன்னாங்க ஃபுல்லாக. நம்ம வந்து பாதி வந்து எடுத்துக்கிட்டு மீதி பாதியை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு.
அடுத்தது வந்து நம்ம வந்து என்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோல் வந்து 55 ரூபா. ஏற்கனவே ஒன்று வச்சுருக்கோம், இன்னி வரைக்கும் ஒன்றும் செய்யலை. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொன்று வந்து வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஸ்பூன் பார்த்திங்கன்னா 55 ரூபா, கோல்டு கலர். இந்த பிளாஸ்டிக்கில் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து 50 ரூபா. 2 பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து பிரித்து வந்து எடுத்துக்கிட்டோம். ஏன்னா வந்து நமக்கு நிறையா வந்து தேவைப்படாது, அதனால் கொஞ்சம் மட்டும் எடுத்தாச்சு. ஒன்று வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கோல்டு கலர் ஸ்பூன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறையா வந்து இருந்துச்சு, ஆனால் நான் கேட்ட மாதிரி கலர் கலராக கேட்டால் அங்கே இல்லை. ஆனால் இந்த மாதிரி தான் வந்து இருந்தது, வெறும் கோல்டு கலர்லேயே. அதனால் ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் கோல்டு கலரில் வாங்கியாச்சு. அடுத்தது வந்து நம்ம வந்து என்ன வாங்கியிருக்கோன்ட்டு பார்த்திங்கன்னா, லைட்டு தான் வந்து வாங்கியிருப்போம். நம்ம வந்து என்ன லைட்லாம் வந்து வாங்கியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா, மெழுகுவர்த்தி மாதிரி இருக்கிற லைட்டு, அப்புறம் பாட்டிலுக்குள்ளெலாம் வந்து போடுற லைட் வந்து வாங்கியிருக்கோம். ஆன் ஆஃப் சுவிட்சு வச்சு தான் வந்து வாங்கியிருக்கோம். பாட்டிலுக்குள்ளே போட்டுட்டு மேலே வச்சா இந்த மூடி மாரி வந்து செட் ஆகிடும். இந்த வீடியோ வந்து எப்போயோ வந்து எடுத்தாச்சு, ஆனால் எனக்கு பேச நேரம் கிடைக்காததுனால இனி வரைக்கும் பேச முடியாமல் வந்து இருக்குது. அவ்வளோதான். நம்மளோட லைட்டு பிளிங்க் ஆகிற மாதிரி ஒரு லைட்டு, அதுக்கப்புறம் அதுமாதிரி இந்த பாட்டில் லைட் வந்து எவ்வளோ பார்த்திங்கன்னா 80 ரூபா. இந்த 2 லைட்டுமே பார்த்திங்கன்னா ஒன்று 30 ரூபா வந்து வாங்கியிருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோ முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் நம்ம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து கிராஃப்ட் வீடியோலாம் வரும், தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வீடியோ வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.